ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஏ லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சோன் பாப்படி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சோன் பாப்படி பண்ணும்போது நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி அதெல்லாம் கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அப்போ தான் சேம் மிஸ்டேக்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கரெக்டான ஐடியாஸ் கிடைக்கும். இப்போது மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கலாம். கீ நல்லா சூடானதும் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவையும் கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். மாவு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வறுத்து எடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாதிரி தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து எடுத்த மாவு லைட்டாக சூடாறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். மாவு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல நீட்டாக நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த சர்க்கரையை நல்லா மெல்ட் ஆக்க போகிறோம். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். கொஞ்சமாக இது திக்காகி கொஞ்சம் கூட வற்றி வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது லெமன் ஆட் பண்ணாமல் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு இந்த சர்க்கரை ரொம்பவே கட்டியாகி கட்டியாக ஆயிடுச்சு. ஸோ என்னால் பண்ண முடியல. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது ஒரு மாதிரி நல்லா கட்டியாக ஆயிடுச்சு. எனக்கு அது கரெக்டான இதில் வரலை. ஸோ லெமன் ஆட் பண்ணாததுனால இந்த மிஸ்டேக் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் திரும்ப கொஞ்சமாக சர்க்கரை இதே மாதிரி மெல்ட் பண்ணி நான் அது கூட லெமன் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணும்போது நம்ம எடுக்கும்போது அதில் ஒட்டாமல் கரெக்டாக ஒரு கேண்டி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தேன். அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதை சேர்ந்து வர்றது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி எடுத்து விட்டேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் கையில் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சுகர் இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை இந்த மாதிரி சேர்த்து விட்டேன். எட்ஜஸை சேர்த்து விட்டுட்டு நான் அந்த மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண இழுத்து விடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைம் என்னாச்சுன்னா கரெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் அலைன்மெண்ட் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஒரு டைம் தாண்டினதுக்கப்புறம் என்னால் அதை கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறதுக்கு என்னால் முடியல. அது மட்டும் இல்லை, ஒரு மெயினான ஒரு இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுல, அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துருச்சு. ஸோ அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஸோ செகண்ட் டைம் நமக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், அதோட அலைன்மெண்ட் சுத்தமாக நமக்கு கரெக்டாக வரல. நம்ம பார்க்குறதுக்கு சோன் பாப்படி ரொம்பவே ஈஸியான ரெசிபி மாதிரி இருக்குது. பட் நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி 1, 2 ஃபெயிலியர்ஸ் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு செகண்ட் டைமும் கரெக்டாக வரல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நான் தேர்ட் டைமும் இதே மாதிரி கொஞ்சமாக சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ணிவிட்டு நான்
லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் செக் பண்ணிவிட்டு நான் உடனேவே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன். இந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும்போது லேயர்ஸே வரல. நம்ம இழுக்கும்போதே அது மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. நீங்கள் பார்த்தாலே கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. நான் மடித்து நம்ம இழுத்து விடுறேன். பட் அது வந்து லேயராகவே இல்லை. ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சர்க்கரை மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அது கரெக்டாகவே வரல. நான் இருந்தாலும் கொஞ்சம் மாவு போட்டு ட்ரை பண்ணேன். சரி மாவு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அப்போவுமே எனக்கு வரல. மாவு போட்டு ட்ரை பண்ணாலும் அது ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம தனியாக வச்சாச்சுன்னா அது மொத்தமாக ஒன்றா சேர்ந்து அது ஒரு உருண்டை மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக வரல. பாருங்கள் இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதுவுமே நமக்கு ஃபெயிலியர் தான். ஸோ நம்ம இதையும் கைவிட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு நான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணேன். சேம் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இதே மாதிரி நல்ல சர்க்கரை கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி விட்டு செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு கேண்டி மாதிரி. இந்த டைம் நம்ம எடுக்கும்போது வந்து என்னாச்சுன்னா கரெக்டாக வந்துச்சு. அது ஒரு கேண்டி மாதிரியே வந்துச்சு. லைட்டாக அந்த பிசுப்பு தன்மை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கேண்டி மாதிரி கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சமாக கொதிக்க விட்டேன். இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் கோல்டன் ப்ரௌனாக மாற்றிட்டேன். அது வந்து நல்லாவே இல்லை. இது வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் நான் இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நான் சேர்த்து விட்டுட்டே இருந்தேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம எவ்வளோ தான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம பாத்திரத்தில் அது ஒட்ட தான் செய்யுது. இந்த மாதிரி சேர்த்து விட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி சேர்த்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரவுண்டாக இது பண்ணேன். ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா இழுத்து விடலாம். இதுதான் என்னோடய குட் அட்டம்ப்ட்டு. இதில் தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நம்ம இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து எட்ஜஸை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக நான் இந்த டைம் வந்துட்டு இழுத்து விட்டேன். அவசரப்படலை. ரொம்பவே பொறுமையாக மெதுவாக இழுத்து விட்டேன். கொஞ்சம் நம்ம பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நான் எடுத்தேன். ரொம்ப ஆற வைக்கலை. ஸோ எனக்கு லேயர்ஸ் வந்து கரெக்டாக வந்துச்சு. பாருங்கள் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி அழகாக கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக நான் இந்த மாதிரி இழுத்து விட்டேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அந்த சுகர் இது எடுக்கும்போது மட்டும் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எடுத்தாலும் வராது, ரொம்ப தீஞ்சு போச்சுனாலும் கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரும்போதே கரெக்டாக எடுத்து பண்ணுங்கள், சூப்பராக வரும். பாருங்கள் இந்த மாதிரி லேயர்ஸாக சூப்பராக வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சூப்பராக நல்ல நூலாக லேயர்ஸ் மாதிரி வந்துச்சு. பார்க்கும்போதே நிஜமாவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 2-3 வாட்டி ட்ரை பண்ணி நமக்கு வராமல் அதுக்கப்புறம் கரெக்டாக வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி இழுங்க. பட் இழுக்கும்போது ஒரே இதாக இழுத்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த மாதிரி இழுத்துடுங்க. இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சோன் பப்படி சூப்பராக ரெடியாகி வரும். மாவு மட்டும் அப்பப்போ நம்ம டஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளோட சோன் பாப்படி சூப்பராக நூலாக நல்ல லேயர்ஸாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு.
அவ்வளோதாங்க, நம்மளோட சோன் பப்படி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த டைம் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பாதாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோன் பப்படியை அதில் வந்துட்டு வச்சாச்சு. இந்த ஷேப்பில் வேண்டாம் அப்படின்னா ரவுண்டாக வேணுன்னா சின்ன சின்ன பாத்திரத்தில் வச்சு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி சோன் பப்படியை வச்சுட்டு லைட்டாக ஒரு டைம் வந்து மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சோன் பப்படி ஃபைனலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த குட்டி குட்டி டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளே வீட்டில் சூப்பராக இந்த சோன் பப்படியை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு சோன் பப்படி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.